வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருடங்களிலேயே ஆட்சியை பிடித்துட்டாரு. முதலமைச்சராக பதவியில் வகித்து வராரு. இந்த நிலையில் தாவேகாவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள்கட்சி மோதல் வெடித்து கொண்டே இருக்கிறது. திடீரென 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அடிதடியாக நிலவி இருக்கிறது. வாங்க என்ன தகவல் எங்கே நடந்திருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பேனர் வைப்பதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகியிடம் எழுந்த உள்கட்சி மோதல் காரணமாக கலவர சூழல் உருவாகியுள்ளது. கோவில் திருவிழாவிற்காக வைக்கப்பட்ட விளம்பர பேனரில் தன் படம் இடம்பெறலை என்கிற காரணத்தினால் தகராறு தொடங்கியுள்ளது. மாவட்ட இணைச் செயலாளர் சிலம்பரசன் தலைமையிலான கும்பல் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக மிஞ்சூர் நகர செயலாளர் சரண்ராஜ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த தகவலில் காயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து காயமடைந்தவர்களை சந்திக்க பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு வந்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ரவியை பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் முற்றுகையிட்டாங்க. அவரிடம் நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.